ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த தாளிப்பு வடகம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எங்கள் அம்மாலாம் இந்த தாளிப்பு வடகம் செஞ்சதும் இல்லை, யாரும் செஞ்சு பார்த்ததும் இல்லை. யூடியூப் பார்த்து தான் நான் இதை செய்கிறேன். யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய டைம் இந்த மாதிரி தாளிப்பு வடகம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் இந்த மாதிரி தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணி குக் பண்ணது கூட இல்லை. இப்போ இந்த தாளிப்பு வடகம் செய்கிறதுக்காக 2 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை பண்ண சின்ன வெங்காயத்தை ஒரு சோப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக சோப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ண இந்த வெங்காயத்தோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா உப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விரவி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை 2 பெரிய பிளேட்டில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா வெங்காயத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டு அதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் பூண்டை அப்படியே தோலோட நச்சு சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு காயப்பொடி சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 50 கிராம் அளவு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதே பிளேட்டில் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிருந்தேன். இந்த கலவை நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். உருண்டை உருட்டதுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓரளவு மீடியமான உருண்டையாக உருட்டணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுக்கிறேன். முதல் நாள் இந்த அளவு ட்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு 3 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டைகள் எல்லாம் நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுறேன் கையால். ஏன்னா ட்ரை ஆனதுனால உருண்டைக்கு இடையில கேப் இருக்கும், அதனால் நல்லா கையால் அமுக்கி விடுறேன். எனக்கு சில உருண்டைகள் உடஞ்சிட்டு சில உருண்டைங்க தான் நல்லா அப்படியே இருந்துச்சு. மீதம் இருக்கிற இந்த உருண்டைங்களையும் ஒரு 10 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். 10 நாள் காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிருந்தேன். சூப்பரான தாளிப்பு வடகம் ரெடி. இந்த தாளிப்பு வடகத்தை வச்சு தாளித்து குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த தாளிப்பு வடகத்தை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.